நண்பர்களே, இன்று குபேரனை பற்றின ஒரு சின்ன தகவலை பார்ப்போம். ஒரு முறை கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜயுக யாகம் நடத்த போகிறாங்க, தர்மம் நடத்த போகிறாரு, அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ போய் குபேரன்கிட்ட வாங்கிட்டு வா, நான் சொல்லி விடுறேன் அப்படின்றாரு. சரின்னு இவர் குபேரப்பட்டினத்துக்கு வர்றாரு. குபேரனா சங்கநிதி பதுமநிதிக்கெல்லாம் உரிமையாளர், 8 திசைக்கு உரிமையாளர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போகிறாரு. அப்போ குபேரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு என்ன சாப்பிட்றாருன்னா பழைய சாதம் சாப்பிட்றாரு. அதோட கொஞ்சம் ஊறுகாய் வச்சுருக்காரு. இவர் என்ன சாப்பாடே கம்மியாக சாப்பிட்றாரு, இவர் எப்படி நம்மளுக்கு அவ்வளோ பொருள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். சாப்பிட்டதும் குபேரன் என்ன பண்ணுறாரு, என்ன வேணும்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் அனுப்புனார் அப்படின்னு. சரி, என்ன வேணும்? எங்களுக்கு ராஜயுக யாகம் நடத்துறதுக்கான, வேள்வி நடத்துறதுக்கான பொன் பொருளெல்லாம் வேணும். சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையான அவர் கேட்டதை விட அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாரு. அப்படியே மலைச்சு போயிட்டான். என்னடா சாதாரண சாப்பாடு சாப்பிட்றாங்க, பழைய சாப்பிட்றாங்க, இவர் இவ்வளோ பொருள் வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போயிட்டான். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். சேமிப்பும் சிக்கனமும் தான் நம்மளுக்கு பெரிய செல்வந்தனாக்கும். அந்த குபேரனுக்கு பிடிச்சது ஊறுகாய், பழையது ஊறுகாய் வீட்டில் நிறையா இருந்தாலே குபேர கடாச்சம், லட்சுமி கடாச்சம்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் இவருக்கு வைகுண்டத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, கொஞ்சம் பீமன் பண்ணுற பூஜையை நிறுத்த சொல்லு, வைகுண்டத்தில் பூவெல்லாம் கூட்டி கூட்டி தள்ளி அள்ளி கொட்ட முடியலை அப்படின்னா. என்ன பீமன் பூஜை செய்கிறானா? நான் பார்த்த வரைக்கும் அவன் பாட்டுக்கு திங்கிறான், மரத்தை தூக்குறான், அப்படி தானே பண்ணுறான், சண்டை போடுறான், அப்படி தானே செய்கிறான். அவன் ஒரு நாள் பூஜை பண்ணி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றான். அப்படி இல்லை, சரி நான் 3 வேளையும் பூஜை பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு நீ போய் பீமன்கிட்ட சொல்லிவிடு நான் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது சந்தேகத்தோட பீமன்கிட்ட அர்ஜுனன் போய் சொல்கிறான். இந்த மாதிரி நீ என்ன பண்ணுற, எனக்கு தெரியாமல் நீ பூஜை தனியாக பண்ணுறியான்னு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லையே, நீ என்ன பண்ணுவ? நான் 2 3 பூவை பறிச்சுட்டு போய் உட்காந்து பூஜை பண்ணுவேன். நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கிற நேரத்துக்கு வேலைக்கு ஒரு தோட்டத்துக்கு போவேன், அந்த இருக்கிற பூவெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், பெருமாளுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த பூவெல்லாம் அவ்வளோதான் செய்வேன், நான் வேறு பூஜையெல்லாம் தனியாக செஞ்சதில்லை அப்படின்றான். ஆகா, இப்போ நம்ம மனசாலே நம்ம பூஜை பண்ணலாம், மனசாலே நம்மளுக்கு தெய்வத்தை ஆராதனை பண்ணலான்னு அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டானா. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.